இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை வாசித்தேன். உபாகமத்தில் கடைசி அதிகாரம், அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் போது மோசையை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா உபாகமம் நீங்கள் வந்து கடைசி அதிகாரத்தினுடைய அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கலாம். அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கும்போது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். மோசையை போல, அதான் 10வது வசனம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வருகை தாமதித்து ரொம்ப வயது சென்று நான் இறந்து மரித்து கிடந்தால் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி, அவரை மாதிரி அப்போ அதான் ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிச்சு பசங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா ஜூடா எழுமின்னு சொல்லணும். எங்கள் அப்பா மாதிரிலாம் வராதுங்க, எங்கள் அப்பா மாதிரிலாம் வராதுங்க. அவர் என்ன விசுவாசம், சரி என்ன ஃபெய்த்து, அவருக்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சதா, ஐயோ பிரமிப்பு. 10ஆம் கிளாஸ் தாங்க எங்கள் அப்பா படித்தார், அதுலேயும் 3 பாடம் ஃபெயிலுங்க எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பா ஆண்டவர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, அதான் பூமி எங்கும் யாருக்குமே செய்யாதது. உங்கள் வீட்டில் நீங்கள் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டு நீங்கள் ரொம்ப குறைவாய் நீங்கள் எண்ணப்படலாம். படிப்பில், ஞானத்தில், இன்னும் கொடுக்கல் வாங்கலில், அறிவில், மற்றவங்கள்ட்ட பேச்சு பழக்கத்தில், உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் எல்லாத்துலையும் நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பார் அப்படின்னா, யாருக்கும் செய்யாததை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். மோசைய மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுருங்க. உங்களுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்திருக்கவும் முடியாது, அதற்கு பின்பாக இனி உருவாக போறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நன்றாய் கரங்களை தட்டி, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த கடைசி நாளுடைய வாக்கு தத்தமே அதுதான். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் செய்வேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை வாசிப்பீர்களானால் அதற்கு முன்பாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் அவனை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன்றை கர்த்தர் பயன்படுத்துறாரு. வேதம் சொல்லுகிறது, காகங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா, போஷித்தாராம். இதற்கு முன்னாடி அப்படி ஒரு காகம் ஒரு மனுஷனை போஷித்ததா வேதம் நமக்கு சொல்லலை. அதற்கு பிறகு இன்னொரு ஊழியக்காரனுக்கு காகத்தை ஆண்டவர் எலியா மாதிரி அனுப்பினார்னு சொல்லப்படலை. அதில் அவர் தான் காகம்னு நம்ம மனசில் வந்தா யாரு தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, எலிசா தான் ஞாபகம் வரும். நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர் செய்ததை உங்களுக்கு மட்டுமே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் செய்வார். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் செய்வார். தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போடும்போது அங்கே சிங்க கெபியிலே போட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளாக அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நாள் தான் அவங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப நாள். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்னா, அவ்வளோதான், சிங்க கபியில் தானியலை உள்ளே போடுவாங்க. அது ஏற்கனவே அந்த சிங்கங்களுக்கெல்லாம் பட்டினி போட கிடக்கிறது. போன அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய கை தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் பிச்சு அவ்வளோதான் சாப்பிட்டுண்டா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கற்பனையோடு இருக்கிறாங்க. அப்போ தூக்கி அவனை சிங்கத்தினுடைய கபியில் போட்டாங்க.
ஆனா வேதம் சொல்கிறது, ராஜா அடுத்த நாள் காலையில போய் கேட்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய். அப்போ அவன் ஆண்டவரை தேடுறதை பார்த்து யாருக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கே ஒரு ஃபெய்த் இருக்குது. இவன் இந்த அளவுக்கு தேடுறானே, எப்படி ஆண்டவர் இவனை கைவிடுவாரு? ஸோ இந்த 21 நாட்களும் சிலருக்கு நம்மளை பார்த்து வந்து என்ன ஆண்டவர்னு போடுறேன்னு நினைச்சாலும் சிலருக்கு சவாலாக இருக்கும். சரி, 21 நாட்களும் போயிட்டாங்களே, ஜெபம் பண்ணிட்டாங்களே, கண்டிப்பா இவங்களுக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அப்பதான் உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை சிங்கங்களுடைய வாய்க்கு அவர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அப்ப சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். பொதுவா சிங்க கபிக்குள்ள போட்டா சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுறோம், அவ்வளவுதான். அதனுடைய அதை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள போயிட்டு திரும்பி எடுக்க முடியுமா? அது மனுஷ ரத்தத்தை விடுமா? பூச்சியை விடுமா? அதுவும் பட்டினியோட கிடக்கிற சிங்கம் விடுமா? நீங்களை வந்து சில சிங்கத்தினுடைய சில காரியங்களை எல்லாம் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, ஐயோ, அது வந்து எவ்வளோ வேகமாக ஓடும், தன்னுடைய பசிக்காக வேட்டையாடுவதற்கு எவ்வளோ வேகமாக ஓடும். இது கூண்டுக்குள்ளே வந்து மாட்டி இருக்கு, எப்படி அது விடும்? விடாது. ஆனால் நான் நம்புறேன், அதான் கர்த்தருடைய வார்த்தை, யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்வேன். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு பிரமிக்க போறாங்க. உனக்கு இது எப்படி நடந்துருச்சு? உனக்கு இது எப்படி கிடைச்சிருச்சு? உன் பிள்ளைக்கு இது எப்படி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு? உன் மகனுக்கு இது இவ்வளவு லகுவா எப்படி கிடைச்சிருச்சு? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்ல போறீங்க. அது என் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு. நான் காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஆனாலும் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது, இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இது ஆண்டவரே செஞ்சார், இது ஆண்டவரே செஞ்சார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். நம்புறீர்களா? இந்த வார்த்தையை வந்து பெரிய எழுத்தா நீங்க எழுதி போடுங்க. ஆமென். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். ஏன்னா பயப்படுவதற்கு காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, மோசே வந்து வேற லெவல். மோசையினுடைய லீடர்ஷிப்பு, மோசையினுடைய அந்த கமிட்மெண்ட், இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு. அவனை மாதிரி, அதான் நம்ம கூட இப்போ வாச்சோம்ல, அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு வாச்சோம்ல. ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமானதே இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரர், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு மரித்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயான்னு வைங்களேன். அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறாருன்னு வைங்களேன். அடுத்து ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகும்போது அவர் போன அடுத்த அந்த காலி இடத்த அப்படியே ஃபுல் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் அது. ஏன்னா அவருடைய ப்ரீச்சிங் ஸ்டைலு, அவருடைய ஜெபம், அவருடைய பிரசன்டேஷன், இதெல்லாம் வித்தியாசமா என்னதான் இருந்தாலும் எப்படின்றது. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜோஷுவாவும், அதுவும் நம்மள மாதிரி கர்த்தர் பேசுறாரு அந்த மாதிரி வார்த்தையை கேட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் குறைஞ்ச ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து கண்ணுக்குள்ள விரல விட்டு பார்க்கறாங்கன்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள். மோசையே ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். மோசையே சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு அதை ஆட்டி படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்போ இந்த பொறுப்பை எடுக்கவும் முடியாது, ஆனா இதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பயப்பட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு டைம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு திரும்பவும் திருப்தி ஆகல. ஆண்டவரே எப்படி? திரும்பவும் ஆண்டவர் சொல்ற, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இப்போ வலுக்கட்டாயமா அவனுடைய தலை மேல அந்த பொறுப்பு வைக்கப்படுது.
நீங்க அந்த பொறுப்பினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா, மோசே செய்து முடிக்காததை ஜோஷுவாவான கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவார். நூனின் குமாரனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து ஒரு சண்டை கூட இல்லாம எல்லாத்தையுமே செட்டில் பண்ணானாமா. அதான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த ஜெபம் முடித்து கொண்டு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயம் உங்க வீட்டில் நடக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வீட்டில் நடக்கும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் யாருக்கும் செய்யல, எனக்கு மட்டும் அதை செஞ்சிருக்கிறார். உங்களோடு இருக்கிறவங்களுக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத உங்க கண்கள் கரங்களை தட்டும் போதே அந்த அந்த மகிமை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நடக்க போகுது, உங்க மகனுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா, உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க பிரமிக்க போறீங்க. நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம், ஓ ஹல்லேலூயா, அந்த ஜோஷுவாவை போல பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்றாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு செய்ய போகிற அதிசயம் இதுவரையிலும் யாருக்கும் செய்யாத அதிசயம் உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உன்னாலே அதை நம்ப முடியாது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்பவே முடியாதது போல இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூட பிறந்தவங்க என் சகோதரன் இப்படி வருவான்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். உங்க சொந்தக்காரங்க நினைச்சிருக்க மாட்டாங்க, இவன் இப்படி வருவான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஆனா செய்ய போறாரு. யாருக்கும் செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு, செய்ய போறாரு. அவருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது யாருக்குமே செய்யாத ஒன்றை ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு செய்கிறார், ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அந்த மனுஷன் அதை என்ன பண்ணிட்டாருன்னா அதை தவற விட்டுட்டார். அந்த ஏன் அவர் தவற விட்டார் அதை குறித்து ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ஞானத்திற்காக நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு இந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் வந்து சிலருக்கு ஞானமே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நம்முடைய தகப்பனும் தாயும் பெரிய ஞானிகளும் அல்ல. அவங்களுக்கு வந்து எந்த நாலேஜுமே இருக்காது. நான் அப்படி தான் நிறைய நேரத்தில் நினைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து கம்ப்யூட்டரை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை, செல்ஃபோனை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை. நான் இப்போ வளர்ந்து நல்ல ஊழியக்காரனான போது எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டே இருந்தார். டக்குன்னு கை தவறி அந்த ஃபோனு கீழே விழுந்துச்சு, அது செதறிடுச்சு. சார்ஜர் ஒரு பக்கம், அந்த பேட்டரி ஒரு பக்கத்தில் விழுந்துருச்சு, செல்ஃபோன் ஒரு பக்கத்தில் அந்த மூடி. அப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பா எடுத்து கையில் எடுத்து அப்படியே சொருகி போட்டு ஆன் பண்ணுறாரு. உடனே எங்கள் அப்பா பார்த்து நான் கேட்குறேன், அப்பா ஒரு நல்ல செல்ஃபோன் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா? நான் நீங்கள் வந்து இந்த என்னுடைய நிகழ்ச்சிகள் கூட நிறைய வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் வருது, நீங்கள் அதை பார்க்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டிவியில் உன் நிகழ்ச்சி எல்லாம் நிறைய வரமாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதான் டிவியில் வராது அது, ஆனால் யூடியூப்பில் நிறைய வரும், நீங்கள் வேணால் அதை பார்க்கலாமே, அதனால் வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். உடனே எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டே, அதெல்லாம் கொண்டு வந்தால் எனக்கு பத்திரமா வைக்கவும் தெரியாது, எனக்கு அதை ஆப்ரேட் அதை வந்து பயன்படுத்தவும் எனக்கு தெரியாது, அதனால் வேண்டாம், எனக்கு இது போதும். எத்தனையோ டைம், ஒரு டைம் என் கையில் இன்னொரு மொபைல் இருந்துச்சு, அதை கொடுத்து இதை இப்படி தான் பண்ணணும், இதை ஈஸியாக இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த யூடியூப்பில் என்னுடைய செய்தியெல்லாம் வரும்னு கேட்டாங்க. இது வேணாண்ணா, நீங்கள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து என்னுடைய தகப்பன் தாய் இவங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் கிடையாது. ஞானத்தில் அப்படி ஞானமாக இருந்திருந்தா தான் எங்கள் அப்பா சம்பாரிச்சிருப்பாரு, நிறைய வச்சிருப்பாரு. எங்கள் அப்பா அப்படி ஒன்றும் இல்லை, இருந்ததையும் விட்டுட்டு தானே உட்காந்துருந்தார். அப்போ பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருந்த நம்முடைய பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பாவை பெரிய ஞானிகளா பார்க்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே ஞானத்துல குறைவுள்ளவர்களா தான் இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறதுக்கு காரணம், நீங்க ஜெபம் பண்ண உடனே கர்த்தரே அந்த ஞானத்தை உங்களுக்கு கர்த்தர் தந்தார். எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற ஞானத்தை ஆண்டவர் தந்தார். ஆனா ஞானத்தை வந்து ஒரு டைம் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டதை விட போதும்னு நினைச்சிடக்கூடாது. ஞானம் என்கிறது வந்து ஒரு நாளிலேயே நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்கிறது தான் ஞானம். அதான் மோசே எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை
அப்போ ஞானம் இருதயம் உள்ளவர்களா நீங்க மாறணும்னா டெய்லி காலையில எழுமணுமா. வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் டெய்லி மன்னாவை பழச கொடுக்கல, கர்த்தர் டெய்லி புதுசை கொடுத்தாராம். அப்போ ஒரே நாள் கிடைச்ச ஞானத்தை வச்சு நீங்க காலம் முழுக்க ஓட்டிட முடியாது. அவ்வளவுதான், எனக்கு ஞானம் வந்துருச்சு, இனி நான் ஞானமா நடப்பேன். சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறாங்க. அப்போ கேட்ட உடனே ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சு போய், நீ ஞானத்தை மட்டும் இல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஞானம் எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக ரெண்டு அம்மாங்க சண்டை போடுறாங்க. ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைய போட்டு ரெண்டு அம்மாங்க தூங்குறாங்க. நைட்டு உருண்டு அதுக்கு மேல படுத்து ஒரு குழந்தை செத்து போயிருச்சு. இப்போ ஜீவனோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக ரெண்டு அம்மா சண்டை போறாங்க. என் குழந்தை தான். உடனே அவர் சொல்றாரு, அந்த குழந்தைய டேபிள் மேல படுக்க வச்சு ஒருத்தனை கொண்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் குர்ரா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெரிய கத்தியை தூக்கிட்டு வரும்போது அந்த உண்மையான அந்த பிள்ளைய பெத்த தாய் இல்ல வேண்டாம், இது என் குழந்தை கிடையாது, அவன் குழந்தை தான், அவள்கிட்டே கொடுங்கன்னு சொன்ன உடனே ராஜா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, இல்ல இது அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. என்ன ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானம். இந்த குழந்தைய வெட்டிடுவாருன்னா நம்ம நினைச்சோம், செத்துருச்சுன்னா நம்ம நினைச்சோம். கர்த்தர் பெரியவர். அப்ப அந்த ஞானம் ஒர்க் அவுட் ஆகுது அவனுக்கு. அதனால அந்த ஞானம் சர்ச்சு கட்டுறதுல செயல்பட்டுருச்சு, குழந்தைய காப்பாற்றுறதுல செயல்பட்டுருச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுல இன்னொரு ஞானம் அவனுக்கு தேவைப்பட்டுருச்சு. ஆனா அவன் செய்யல. இப்போ அநேக ஸ்திரீகளை பார்த்து இந்த சாலமோன் திருமணம் பண்ணினான். அவனுடைய ஊழியம் கெட்டு போனது, அவனுடைய எதிர்காலம் கெட்டு போனது, அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எல்லாம் கெட்டு போனது. எந்த காரணம்னா, அவன் கல்யாண விஷயத்துல அவன் என்னவா நடக்கல அப்படின்னா, ஞானமா நடக்கல. அப்போ அன்னைக்கு கிடைச்ச ஞானம் இன்னைக்கு என்ன ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஞானத்தை கத்த தருவாரு. அந்த ஞானத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்துறதுக்குன்னு தனி ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்போ இன்னைக்கு இந்த 21வது நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஞானத்தை கேட்கணும். எல்லாத்துக்கும் டெய்லி காலையில எழும்பின உடனே, ஆண்டவரே இன்றைக்கு நான் சந்திக்க போகிற சகல சூழ்நிலைகளையும் நான் மேற்கொள்வதற்கு எனக்கு என்ன தாங்க அப்படின்னா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு இழந்தது, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறது, பின்னாடி யோசிக்கிறது, இது எல்லாமே எதனால வருதுன்னா ஞான குறைவினால தான் வருது. நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க, நிறைய பேர் குடும்பத்தை இழந்தாங்க. ஐயோ, ஞானம் இல்லாம என்னென்ன நடக்குது தெரியுமா? ஒன்னா ரெண்டா சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் ஞானம் இல்லாம அவங்க போறதை பார்த்தா அவ்வளோ கொடுமையா இருக்கு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடும். அப்போ இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் இந்த ஒரு மனுஷனுக்கு செய்யறாரு. அவன் ஏன் அதை இழந்தான் அப்படின்னா, ஞானமே இல்லாம தான் இழந்தான். அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரெகோமியாவை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருக்கிறபடினால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலோமனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய ரெகோபயாமே எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் எரோயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபயாமை நோக்கி, கவனிங்கள், இங்க யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, கஷ்டமே படாம, பிக்சருக்குள்ள வராம, இன்னும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பெரிய ஜெப வீரனா கூட இல்லை. தாவீது அந்த அரசாட்சியை பிடிக்கிறதற்கு பல வருடம் போராடினார், பல வருடம் கஷ்டப்பட்டார், எத்தனை உபத்திரவங்கள். அதற்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் வருகிறார். இந்த சாலமோன் ஆரம்பத்தில் அவனுக்கு லெகுவா கிடைச்சது போல இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஞானத்தை வாங்கி கொஞ்ச நாள் அவர் ஓட்டிட்டார். இப்போ இந்த சாலமோன் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பதவி யாருடைய கையில வருது அப்படின்னா, அவனுடைய மகனாகிய ரெகோபியாமுடைய கையில அந்த அரசாட்சி வருது. சாலமோனை நம்ம ஜெபிச்சவரா பார்த்தோம்,
தாவீதை நம்ம பொறுமைசாலியா பார்த்தோம். ஆனா இந்த ரெகோபெயாமை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கல. ஆனா அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவி அவனுக்கு கிடைக்குது. அது அவங்க அப்பாவாலேயோ அவங்க தாத்தாவாலேயோ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனுக்கு கொடுத்தார். ஆனா இந்த மனுஷனால அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையில வச்சுக்க முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஞானமே இல்லாததுனால தேவன் கொடுத்ததை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். உங்க எத்தனையோ பேருடைய கையில கர்த்தர் எத்தனை வாய்ப்புகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை உயர்வுகளை ஆண்டவர் தந்தார். ஆனா நிறைய பேர் ஞானமே இல்லாம அதை உதாசீனப்படுத்தி அப்படியே தூக்கி போட்டீங்களே. 10 வருஷம் தாண்டி ஞானமா நடந்திருக்க கூடாதா, நான் அந்த இடத்துல இந்த மாதிரி சுதாகரிப்பா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சில காரியங்கள் எல்லாம் வடுவா அமைஞ்சிருச்சுன்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. சாட்சி கெட்டு போயிருச்சுன்னா அந்த சாட்சியை மாற்றவே முடியாது. அதனால எல்லாரும் ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு டெய்லி இந்த உலகத்துல வாழ்றதற்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் தாரும். இன்னைக்கு நான் ஜெப குறிப்பா தான் சொல்ல போறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இவன் எதுலெல்லாம் தவறுனா, ஆனா நம்ம தவறிடக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் யாருக்கும் செய்ய கூடாததை உங்களுக்கு செய்ய போறாரு. அதுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சொந்தங்களுக்கு செய்ய இல்லாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆனா அதை பத்திரப்படுத்துறதுக்கு முதலாவது எனக்கு என்ன வேணும்னா, அப்படியே கையை மேல உயர்த்தி, இயேசுவே ராஜாவே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய மனைவி சாராய் ரொம்ப நல்ல பெண்மணி. ஆகார எங்க வைக்கணுமோ அங்கதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வேலைக்காரி, ஒரு அருமையான ஒரு வேலைக்காரி. அதனால சாராய் வந்து அந்த வேலை செய்கிற அந்த பெண்மணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ரொம்ப அழகா நடத்திட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்னமோ தெரியல, புத்தி மாறிடுச்சு பாருங்களேன். உடனே சரி, நல்ல வேலை செய்யறம்மா, நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இனி ஒரு 10 பேருக்கு நீ அதிகாரியாயிரு, இல்லைன்னா ஒரு வீட்டை தனியா கட்டி கொடுத்து அவளை செட்டில் பண்ணி நீ இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இதுவரைக்கும் எனக்கு வேலை செஞ்சது போதும். அந்த மாதிரி அந்த மகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் அந்த பிள்ளையை செட்டில் பண்ணிருக்கலாம். உண்மைதானே? சாராய் வந்து ஆகார செட்டில் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் செட்டில் பண்ணிருக்கலாம். சரி, நீ ரொம்ப நல்லவளா இருந்த, அதனால போதும். ஆனா ஒரு திடீர்னு ஒரு ஞான குறை வருது பாருங்களேன். போய் தன்னுடைய கணவனை, தனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு கணவனார நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு, ஒரு ஞானம் இல்லாம அவரும் வாயை பிளந்துட்டு போனது மாதிரி, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன அவர் ஒருவேளை இந்த அம்மா தொந்தரவு பண்ணிச்சா என்னன்னு தெரியல, இல்ல அவரு நினைச்சாரு நமக்கும் குழந்தை இல்லாம சரி ஒரு குழந்தை கிடைக்கட்டுமா அப்படின்னு நினைச்சாரு தெரியல. அப்படி முடிஞ்சு கடைசியில பாத்தீங்கன்னா இந்த அம்மாவனுடைய ஞான குறைவினால தலைவலி யாருக்கு கிடையாது? ஆபிரகாமுக்கு கிடையாது. யாருக்கு தான் தலைவலி? உங்களுக்கு தான் தலைவலி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம். உண்மைதானே? அவர் ஜாலியா உட்காந்து நீங்க சண்டை போடுங்க, நீ தானே கட்டி வச்ச, நீ தானே சொன்ன, நீ தானே குழந்தை இல்லை, நான் தான் விசுவாசிக்க சொன்னேன், நீ கேட்கல, இல்ல அனுபவி, பாட அனுபவி. கடைசியில் இதெல்லாம் செட் ஆகும். உடனே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மாவை அமைதியாக விட்டு இருந்தால் அது போயிருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா அதை கடினப்படுத்தி கடினமாக நடத்தி அது வீட்டை விட்டு ஓடி போய் ஆண்டவர் இடையில பேசி அதை ஒரு இஸ்மவேல் சன்னதின்னு கொண்டு வந்து அது இன்னைக்கு எல்லாருக்கும் எதிராக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ஞான குறைவு இன்னைக்கு வரைக்கும் பாடுபடுற மாதிரி ஆகிப்போச்சுல்ல. அதனால சில ஞான குறைவை நம்மளால சரி பண்ணிடவே முடியாது. அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும், இதுக்கு முன்னாடி நீங்க இழந்தது இருக்கட்டும் பிரதர், பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க இழந்தது இருக்கட்டும் சிஸ்டர். ஞானம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு நபருக்கு செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேலையை செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, ஆனால் இனி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே செய்யாததை உங்களுக்கு செய்ய போறாரு. உங்களோட படிச்சவங்க யாருக்கும் செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்களோடு வேலை செய்கிற யாருக்கும் செய்ய கூடாததை செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள விட கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. சோ ஆண்டவரே, அதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அம்மா ஞானம் இல்லாம நிறைய இழந்துட்டாங்க, அப்பா ஞானம் இல்லாம நிறைய வித்துட்டாரு. ஆனா இந்த உலகத்துல நீ ஞானம் இல்லாம பொழைக்கவே முடியாதுப்பா. உன்னை மிதிச்சிருவாங்க, உன்னை ஏறி மேய்ச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீ இந்த உலகத்துல சைன் பண்ணவே முடியாது எதுக்குமே. அதனால
டெய்லி கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு காலையில் எந்திரிச்சு பைபிளை திறந்து நீ என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை, எப்படி ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்ற ஞானம் தரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞானம் இல்லை உன்னை பிடிச்சி குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. நீ சில நேரத்தில் நீங்கள் நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாசமான 2 வார்த்தையை சொன்னாலே அப்படியே ஆம்பளை பசங்களை நம்பிடுவாங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்க நிறைய பேரும் அந்த இறக்கத்தை சொன்ன உடனே அப்படியே நம்பிடுவாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சர். இந்த உலகம் வந்து நடிக்குது, நிறைய நடிக்கிறாங்க மனுஷங்களுக்கு முன்னாடி. அதுவும் இந்த நம்பிக்கை கொடுக்குற நம்பிக்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அவ்வளவு சீக்கிரமா வந்து யாரையுமே நம்பிராதீங்க. நீங்க வந்து சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோன் வந்து அந்த தெளிலால நம்புறான் பாருங்க. எப்படி அப்படின்னா, முதல் விசை அவள் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி தனக்கு எதிராய் வர்றாங்கன்னு சொன்னது கூட தெரியாம மறுபடியும் அவளை நம்புறான் பாருங்க. சில பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, சிலரை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அவன் கெட்டவன், அந்த பொண்ணு கெட்டவா அப்படின்றத ஓப்பனா நிறைய இடத்துல காமிச்சு கொடுப்பாங்க. நான் இப்படிதான். ஆனா கூட இந்த பிள்ளை என்ன பண்ணுவோம்னா, இந்த பையன் என்ன பண்ணா நம்பிட்டு இருப்பான் பாருங்க. ஒரு பாப்பா வந்து, எப்பா நீ நேசிக்கிற அந்த பையன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதை விட முடியாது, அதனால நீ வேண்டாம், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, குடிப்பழத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டா கர்த்தர் தான் அவனை தொட முடியும், அல்லாம வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள என்ன சொல்றது அப்படின்னா, பாஸ்டர் அவன் ஒரே ஒரு நாள் தான் குடிச்சான், அந்த ஒரு நாள் குடிச்சதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க, அதுக்கு எங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சோ தன்னை நேசித்த பையன் குடிகாரன்றது அவங்களுக்கு தெரியுது, அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த பையன் வேலை வச்ச நம்பிக்கை அந்த பொண்ணால என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல பாருங்களேன். அதுக்கு ஒரு இல்ல, யாரும் திருந்தாதவங்களா இருக்காங்க. எங்க அப்பாவும் குடிச்சிட்டு தானே இருந்தாரு, இன்னைக்கு எங்க அப்பா ரசிக்கப்படலையா, எங்க அப்பா மாறலையா? ஏமா உங்க அப்பா கதையே வேறம்மா. உங்க அப்பா அப்படி மாறுறதுக்கு உங்க அம்மா முட்டி எத்தனை தேய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க. நீ எங்க முட்டி தேய்க்கிற, நீ இப்பவே இப்படி சுத்திட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி முட்டி தேய்க்க முடியும்? நீ அவங்கள கம்பேர் பண்ண முடியுமா, ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு வேற என்ன பண்றது? அப்படி நம்புறாங்க பாருங்க. அவன் துரோகின்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அந்த பிள்ளை மோசமான பிள்ளைன்னு தெரியும், ஆனா நம்பிக்கை. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்முடைய ஞான குறைவினால வருது. அப்ப தங்கச்சிங்க தம்பிங்க, இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னா, ஞானமாய் வாழணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஞானத்தை தருகிற ஒரு ஞானமுள்ள ஒரு தேவன் அவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து காலையில எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த நாள் எனக்குரிய ஞானம், இந்த நாள் நான் என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், அதான் டெய்லி தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவைப்படுது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், அடுத்த பிரச்சனைக்கு இன்னொரு மாதிரி தேவைப்படும். ஏற்கனவே இருந்த டீலிங் வந்து இந்த 2 பிரச்சனையும் ஒரே பிரச்சனையா இருக்கலாம், ஆனா 2ஐயும் ஒரே மாதிரி நம்ம சந்திக்கவே முடியாது. இந்த பிரச்சனை இப்படி தான் சந்திக்கணும், இந்த பிரச்சனையை இப்படி தான் சந்திக்கணும். அதான் இது நீங்க கண்டிப்பா இந்த சம்பவத்தை நீங்க கேட்கணும். ஒரு சகோதரி வந்து தன்னுடைய கணவனார் வந்து ரொம்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவர் தான், பின்மாற்றத்துக்குள்ள போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சிஸ்டரோட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களா, ஒரு ஐடியா சொன்னாங்களாம். என்ன ஐடியானா, நான் வந்து ஒரு நாள் பிசாசு பிடிச்சது மாதிரி நடித்தேன், என் கணவனார் இடத்துல பிசாசு எனக்கு பிடிச்சது மாதிரி நான் நடித்தேன், தலையெல்லாம் பிரித்து போட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி உன்னை கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நடித்த உடனே என்னுடைய கணவனார் வந்து என்னை காரில் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால், நான் வந்து இவன் இப்படி தப்பு பண்ணும்போது நான் வந்தேன், அவனுக்குள்ளே இருந்து தான் நான் வந்தேன், என் கணவனாருக்குள்ளே இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு பயம் பிடிச்சி போயிச்சாமா. ஐயோ, நான் நீ எனக்குள்ளே இருந்தா வந்த, நீ அப்போ எனக்குள்ளே இவ்வளோ பெரிய பிசாசு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உருண்டு பிறண்டு, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த மூலையில் போய் அழுதுட்டு இருந்தாங்களாமா. உடனே இது நடந்த சம்பவம் இந்த பாஸ்டர் சொன்னாராமா, நீ எப்போதான் போவ அப்படின்னு சொல்லி. அவன் என்ன விட்டா நான் போவேன்னுச்சான். உடனே பாஸ்டர் நேரம் இந்த அம்மா விட்டா அந்த ஏட்ட தான் போனாரம்மா. ஏப்பா, உனக்கு மனைவிக்கு பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் யார் தான்? நீ தான். நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்பலைன்னா உன் மனைவிக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணாது, போகாது. உடனே இவருக்கு மனம் திரும்புறேன், நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து இந்த அம்மா நடிக்கிறத உடனே விட்டு இப்போ போயிருச்சு அப்படின்னு போய் இது அந்த மாதிரி ஒரு கதை. அப்போ வந்து இந்த சிஸ்டர் வந்து தன்னுடைய கணவனார் இப்படி பின்மாறி போனார் அப்படின்னு
கேட்டா இது உடனே இந்த பொண்ணு இவங்க ஒரு நாடகம் பண்ணணும்னு நினச்சாங்க. சரி, இந்த அம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு பண்ணியிருக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணால் இவரை கொண்டு வந்துடலாம்னு நினச்சி ஒரு நாள் பிசாசு பிடிச்ச மாதிரி நடிச்சாங்களாம்மா. இவர் கொண்டு போய் சர்ச்சில் போட்டுட்டு பாஸ்டர் திட்டினாராம்மா, ஏயா இத்தனை நாளாக இது பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்காக வந்துட்டு இருக்குது, இதுக்குள்ளேயே பிசாசு பிடிச்சோன்னா அப்போ எங்களுக்குள்ளெல்லாம் எத்தனை ஆயிரம் பிசாசு இருக்கணும், முதல்ல இதை ஓட்டுங்கய்யா, அதுக்கப்புறம் எங்களை தேடுங்கய்யா. இந்த பிசாசு பாருங்க, இது பைபிள் தூக்குது, ஜெபம் பண்ணுது, இதுக்கே பிசாசு விட மாட்டேங்குதான்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பின்மாறத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இல்லைன்னா பிரச்சனை அந்த மாதிரி தான் பிரச்சனை, ஆனால் ரெண்டுக்கும் டீலிங் என்னவா இருக்கணும்னா வித்தியாசமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் அதான் வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து இந்த லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, ஏண்டா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கத்தரை மறந்துட்டேலடா, ஆண்டவரை விட்டு போன இல்லை, அதுக்கப்புறம் தாண்டா நீ பைபிள் வாசிக்கிறத நிறுத்தின, அதுக்கப்புறம் தாண்டா நீ சர்ச்சுக்கு வரதை நிறுத்தின அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோன்னா மனம் திரும்பியா, ஆமா பாஸ்டர் என்னைக்கு அந்த பொண்ணை தேடி போயிடணும், அன்னையிலேருந்து எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் போச்சு பாஸ்டர் அப்படின்னு மனம் திரும்பணும். இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு வராங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், ஏம்மா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானம்மா நீ ஜெபம் பண்ணுறதை விட்ட? இல்லை பாஸ்டர், நைட் ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் இப்போ தான் பாஸ்டர் நாங்கள் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னைக்கு அவனை காதலிக்கிறேனோ அன்னையிலிருந்து நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், அதுலேருந்து தான் நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே ஃபஸ்ட்டு கேட்குறது ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியான்னு தான் கேட்பான். சாயந்தரமான நைட்டானா கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் 2 பேரும் ஃபோனில் 25 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோன்து. அப்போது அன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி ஞானத்தில் ஒர்க் அவுட் அப்படி சொல்லி அவனை கொண்டு வந்தாச்சு கர்த்தருக்குள்ள. ஆனால் எனக்கு இப்போ நான் முழிக்கிறேன், ஐயோ அப்ப இந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா சாதாரணமா கொண்டு வர முடியாது, கண்டிப்பா அதுக்கு ஒரு தனிய கிருபை. அதான் இந்த வகை பிசாசு உபவாசத்தினால அன்றி வேறு ஒன்றுனால என்ன செய்யாது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா, ஏற்கனவே நடந்ததை வச்சு நம்மளால அதை வந்து கணிக்கவே முடியாது. அப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஞானத்தை கற்று தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக இந்த மனுஷனுக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய இரண்டாவது ஜெபக்குறிப்பு ஆமென் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கலாமா? அவர்கள் எரேபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபையார் அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். 5வது வசனம், அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாட்கள் பொறுத்து என்னிடத்திற்கு திரும்பி வாருங்கள் என்றார். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த மனுஷன் வந்து ஆண்டவர் பூமி எங்கும் யாருக்குமே செய்யாத அதிசயத்தை இந்த மனுஷனுக்கு பண்றாரு. ஆனா இந்த மனுஷன் எதனால இவன் இழந்தான் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே ரொம்ப முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, உங்க அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லை, உங்க அப்பாவுடைய நடத்துதல் சரியில்லை, உங்க அப்பா ரொம்ப மோசமா நடந்தாரு, ரொம்ப கடினமா இருந்தாரு, அவர் ரொம்ப கோவப்பட்டாரு, அவருக்குள்ள ரொம்ப எரிச்சல் இருந்துச்சு, அவர் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டாரு. ஆனா நாங்க இப்ப வேற எந்த ரிக்வெஸ்டும் உங்கள்கிட்ட கேட்கல, உங்க அப்பாவுடைய குணம் உங்களுக்குள்ள வேண்டாம், நீங்க உங்க அப்பா மாதிரி கோவப்படாதீங்க, நீங்க உங்க அப்பா மாதிரி எரிச்சல் அடையாதீங்க, உங்க அப்பா மாதிரி நீங்க இருக்காம நீங்க எங்களை கடினமாய் நடத்தாம நீங்க எங்களை லகுவா நடத்துனீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்னைக்குமே சேவகரா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷன் வந்து அதை ஏத்துக்காத குறித்து பின்னாடி நடக்கிற வாசிக்கிற அந்த வசனத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அவன் ஏத்துக்கவே இல்லை. எங்க அப்பா அப்படி கோவப்பட்டாரா, நான் அதை விட கோவப்படுவேன், எங்க அப்பா அப்படி எரிச்சலானாரா, நான் அதை விட எரிச்சலாவேன், என் அப்பா அவனுடைய இடுப்பு வந்து என் சுண்டு விரல் மாதிரி அப்படின்னு, எங்க அப்பா வந்து சவுக்குனால தண்டிச்சாரா, நான் உங்க தேளுனால தண்டிப்பேன், நான் எங்க அப்பாவை விட கேரக்டர்ல ஒஸ்டா இருப்பேனே தவிர அவரை விட குறைவாலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப நல்லா கவனிங்க. இரண்டாவது நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து நீ உங்க அம்மா மாதிரி இருக்க,
இந்த கேரக்டர் உங்க அம்மா மாதிரி இருக்குது, நீ சேஞ்ச் பண்ணிரு, நீ மாத்திரு. உங்க அம்மா இந்த கேரக்டர்ல தான் கஷ்டப்பட்டா, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் வியாதி வந்துருச்சு, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் குடும்பம் உடைஞ்சிருச்சு, உங்க அம்மா இந்த கேரக்டர்னால தான் பயன்படாம போயிட்டாங்க, உங்க அம்மா இதனால தான் ஒரு இடத்துல ஓரமா ஒதுங்கிட்டாங்க, இல்லைன்னா உங்க அப்பா இதனால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, உங்க அப்பா இதனால தான் உங்க அம்மாவை மதிக்கவே இல்லை, உங்க அப்பா இதனால தான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டார், உங்க அப்பாவுடைய கோபம் பாரு என்ன பெரிய பிரச்சனை பண்ணிருச்சு அப்படின்னு உங்களிடத்துல யாராவது ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா கோபம் வருது. எங்க அம்மா மாதிரி நல்ல குணம் ஏதாவது சொன்னா நமக்கு சந்தோஷமாகும், நம்ம அப்பா மாதிரி நல்ல குணம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாகும். ஆனா யாராவது ஒருத்தர் உங்க அம்மா மாதிரி உங்க அப்பா மாதிரி உனக்கு கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னா நம்ம நிறைய பேரால் அதை ஒத்துக்கவே முடியாது. ஆமா, நான் அப்படிதான் இருக்கேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குணத்தை ரொம்ப பார்ப்பாரு. ஹலோ, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப கவனமா சொல்றேன், நீங்க எவ்வளவு ஜெபிக்கலாம் சிஸ்டர், நீங்க எத்தனை ஊழியம் பண்ணலாம் சிஸ்டர், ஆனா உங்க குணம் மாறலைன்னா நான் நம்புறேன் ஆண்டவரை நீங்க தரிசிக்கவே முடியாது. பாத்தீங்களா, நீங்க ஆண்டவருக்கு பிரியமாவே வாழ முடியாது. சிலர் பெரிய ஊழியம் பண்றாங்க, ரொம்ப ஜெபம் பண்றாங்க, ஆனா என்னன்னா அப்பாவுடைய குணம் அப்படியே. அப்ப நான் சொல்றேன், அம்மாவுடைய வியாதி உங்களுக்கு வந்தா பரவாயில்லையா, அப்பாவுடைய வியாதி வந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்பாவுடைய குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அப்படிதான், அவங்களுடைய பிளட் தான் உங்களுக்குள்ள ஓடுது. அதை நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லும் போது இல்ல மாத்தி இல்ல நான் அப்படி இருக்க கூடாது, எனக்குள்ள ஆண்டவருடைய பிளட் தான் ஓடணும், எங்க அம்மா மாதிரி நான் இருக்க கூடாது, எங்க அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதது என்ன? நான் எங்களுடைய தாயார் ரொம்ப ஷார்ப்பா பேசுவாங்க, ரொம்ப அப்படின்னா நெஞ்ச கிழிக்கிற மாதிரி சில டைம் பேசிடுவாங்க. எங்க அப்பா ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன். எங்க அப்பா குடிகாரராக இருந்தாரே தவிர எங்க அப்பா ரொம்ப நியாயமான ஆள். அப்படின்னா அவரை மாதிரி நியாயமா பார்க்கவே முடியாது. ஒரு அம்மா எங்க அப்பா கையில 25 காசை கொடுத்து ஒரு கோயில்ல உண்டியல்ல போட சொல்லி கொடுக்குறாங்க எங்க அப்பா கையில. அப்ப அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்ப நான் எங்க அப்பாட்ட எதுக்குமே எதிர்த்து பேசினதே இல்லை. நான் சொல்றேன், நான் எல்லாம் போய் கோயில்ல உண்டியல் எல்லாம் போட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க, 25 காசை கொண்டு போய் உண்டியல்ல போடு அப்படின்னாரு. நான் எனக்கு அன்னைக்கு பயங்கரமான நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எங்க அப்பாட்ட அதை மறைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, நான் அந்த கோயில்ல உண்டியல்ல இந்த 25 காசை போடலன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாழைத்தோப்புக்குள்ள போய் ஒரு நல்ல வாழை கொலை ஒன்றை வெட்டிட்டு போய் அந்த கோயிலில் கொடுத்துட்டாரு. எங்க பையன் 25 காசு கொடுத்து விட்டேன், அவன் உண்டியல்ல போடல, அதனால அந்த அம்மாவுடைய பணத்துக்கு அந்த அம்மா கொடுத்தது மாதிரி நினைச்சுங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப நியாயமான மனுஷன். எங்க அம்மாவுடைய அந்த ஷார்ப்பான வார்த்தை பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஒரு பாட்டிலை எடுத்து இடுப்புல சொருகிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாரு, ஆசிட் வாங்குறதுக்காக போயிட்டாரு. எங்க ஊர்ல தற்கொலை பண்றவங்க நிறைய பேர் ஆசிட் குடிச்சு சாவாங்க. ஆசிட் அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் ஷீட்டை எல்லாம் உறைய வைக்கிறதுக்காக ஆசிட் சில இடத்துல விற்பாங்க. அது எங்க ஊர்ல அதிகமா சூசைட் பண்றவங்க நிறைய பேர் அந்த ஆசிட் அவங்க குடிக்கும் போதே பாத்தீங்கன்னா தொண்டையில் இருக்கிற அப்படியே ஒவ்வொரு அவயமா அப்படியே அழுகி வாமிட் எடுப்பாங்க. வாமிட் எடுக்கும்போது நான் எல்லாம் பார்த்துருக்கிறேன், கண்ணால பார்த்துருக்கிறேன், குடல் வெளியே வர்றது பார்த்துருக்குறேன், அந்த அது உள்ள இருக்கிற அவயவங்கள் எல்லாம் வெளியே வர்றதை என் கண்ணில் அவங்களுடைய வாமிட்டை பார்த்துருக்குறேன். அப்படி அது பயங்கர எஃபெக்ட் ஆனது. அப்போ எங்க அப்பா இடுப்புல சொருகிட்டு எங்க அம்மாவுடைய வார்த்தை ஷார்ப்பா இருந்து போயிட்டாரு அப்படியே ரொம்ப தூரம். எங்க அக்கா எங்க அக்காவை ரொம்ப நேசிப்பாரு எங்க அப்பா. எங்க சின்ன அக்கா அவதான் ரொம்ப ஜெபம் பண்ணுவான். அவ பின்னாடியே போனா பாருங்க, ஓடி போய் எங்க அப்பாவுடைய காலை கட்டி பிடிச்சு, எனக்காக உயிரோடு இருக்கணும்ப்பா, நீங்க எனக்காக உயிரோடு இருக்கணும்ப்பா, என் முகத்தை பாருங்கப்பா. எங்க அப்பா சில தீர்மானத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துருவாரு. நாங்க அழுறோம், எங்க குடும்பமே அழுது. ஆனா எங்க அம்மா எப்படி உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் பண்ணதான் நியாயம், நான் பண்ணதான் நியாயம், அவர் என்ன இப்படி பண்ணாரு, போயிட்டு வரட்டும், போனா சானா செத்துனா சாகட்டும். அப்படி கல்லு மாதிரி உணர்வே இருக்காதா? எனக்கெல்லாம் பயங்கரமான கோவம் அந்த வயசுல. அதனால எங்க அக்கா அப்புறம் எங்க அப்பாவை தாஜா பண்ணி இழுத்துட்டு எங்க அப்பா அந்த இதை மாறிட்டாரு. அன்னைக்கு ரட்சிக்கப்படலை, 2 பேருமே ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு 2 பேருமே ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான பேச்சு எனக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஷார்ப்பா அப்படியே யாராவது ரொம்ப நமக்கு கையில பலன் இல்லை, சிலருக்கு வாயில பலன் இருக்கும்ல. நமக்கு எங்க இருக்காது கையில, யாருக்கு? சிலருக்கு எங்க பலன் இருக்காது. பொதுவாக தாய்மார்களுக்கும் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் எங்க பலன் இருக்காது, கையில பலன் இருக்காது. ஆனா எங்க ஷார்ப்பு, எங்க பலன் இருக்கும்? வாயில தான். தீட்டப்பட்ட சவரவன் கத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒன்று பேசினாங்க அப்படின்னா அப்படியே குத்தி கிழிச்சு எதிராக நிற்கிற ஆள் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நீ வேஸ்ட்ரா, நீ உயிரோட வாழ்றதே வேஸ்ட்ரா அப்படின்ற அளவுக்கு எங்கள் வாய் பேசும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ப். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு, இந்த பாரு, நான் உன்னை பயன்படுத்தணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது, ஊழியத்தில் நடத்துறது எல்லாமே வேற. ஆனால் உன் கேரக்டரை நீ சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எனக்கு பிரியமான பிள்ளையா நீ இருக்க முடியாது. நீங்க எலியாவினிடத்திலிருந்து எலிசா எத்தனை மடங்கு அற்புதத்தை வாங்கினாராமா? 2 மடங்கு. எலியாவை விட யார் தான் பெரிய ஆளா இருக்கணும்? எலிசா தான் பெரிய ஆளா இருக்கணும். ஆனா எலிசா பெருசா எதையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, எலிசாவுடைய கேரக்டர் குணம் சுத்தமா சரியில்லை. ரொம்ப கோவக்காரரு, ரொம்ப எரிச்சல்காரரு. அதான் பிள்ளைகள் வந்து மொட்டை தலையா ஏறிப்போன்னு ஒரு கூட்டம் பிள்ளைங்க உட்காந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்து சபிச்சுட்டாரா அந்த குழந்தைங்களை. சபிச்சு காட்டுலேருந்து சிங்கங்களை வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சாங்க. அப்போ ஆண்டவருக்கு வந்து பிரியமா இருக்காது. குணம் அதான் ஆண்டவர் வந்து இந்த இது யோனாவை வந்து நினிவே பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் யாரை தான் பயன்படுத்தினாரு? யோனாவை தான் பயன்படுத்தினாரு. யோனாவை தான் ஆண்டவர் கொண்டு போறாரு. அவன் மூலமாய் ஆண்டவர் செஞ்ச ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம். ஆனா ஆண்டவரே அவன் மேல சலிச்சுக்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய குணத்தை மட்டும் அவன் என்ன பண்ணலன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிச்சலா இருப்பது, சொல்லுங்க சத்தமா, நல்லதோன்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. எப்படி பாருங்களேன், நம்ம அம்மாங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ இப்படி கோபமா இருக்கிறது உனக்கு நல்லதா? சாகிற வரைக்கும் இப்படி இருக்கிறது எனக்கு நல்லதுதான் அப்படின்றது மாதிரி. அப்போ நான் நினைச்சேன், இந்த யோனாவுடைய ஒன்று விட்ட சகோதரங்கள்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க போல, இல்லை ஏறக்குறைய அந்த பிளட்டோட சேரும் போல, சொந்தக்காரங்க போல தெரியுது. இல்லை இல்லை இல்லை, உங்க அப்பா எனக்கு பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு. உங்க அப்பா எங்களை கடினமா நடத்தினாரு. உங்க அப்பா சோம்பேறியா இருந்தாரு. உங்க அப்பா சாதிக்கிறதுக்குள்ள எண்ணமே அவருக்கு இல்லாம இருந்துச்சு. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? உங்க அம்மாவுடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட். உங்க அம்மாவுடைய கேரக்டர் இப்படி இல்லை. தனக்குள்ள இருக்கிற எல்லா தாளந்தையும் உங்க அம்மா புதைச்சிட்டாங்க. நீங்க அப்படி இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன ஜெபிக்கணும்னா, எங்க அம்மா கூட எனக்கு வேணாம் ஆண்டவரே, எங்க அப்பா குணம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு யார் குணம் வேணும் அப்படின்னா, நீர் எனக்கு ஒரு குணத்தை, நல்ல குணத்தை. நான் உங்களை யாரையும் காயப்படுத்தலை, உங்களை யாரையுமே குற்றமும் சொல்லலை. ஆனா ஆண்டவர் ரொம்ப எதை பார்க்குறாருன்னா, கேரக்டரை ரொம்ப பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒருவேளை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாவது நீங்க நினைங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க குணத்தை மாத்திக்கணும்னு, கொஞ்சம் உங்க குணத்தை மாத்திக்கணும்னு கொஞ்சமாவது நினைங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்க குணத்தை மாத்திக்கணும்னு கொஞ்சமாவது நினைங்க. ஆமென். சிலருக்கெல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். அப்பா மாதிரி கோவப்படுறேன்னு சொன்னா சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதான் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம மாதிரி எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நினைப்போம். நான் நிறைய அம்மா அப்பா சொல்லுவாங்க, என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதம்மா, என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதங்கம்மா. நல்ல வயசானதுக்கு பிறகு நிறைய அம்மாங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி மட்டும் இருந்துடாதம்மா. நான் அது கவனிக்காம அப்படி இருந்துட்டேன், என் கேரக்டரே அப்படி ஆயிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நல்ல குணம் உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். அப்போ சில நேரங்களிலே நம்முடைய முன்னோர்களுடைய அந்த அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளோட போராடும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க கேட்பீங்க. ஒரு 13 வயதான ஒரு சின்ன பையன், 13 வயசான ஒரு சின்ன பையன், இந்த 13 வயதான ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபோன், அவனுடைய தகப்பனாருடைய ஃபோனில் ஒரு தவறான படத்தை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பையனை வந்து நான் சந்தித்தேன். ஏன்டா, என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா இப்படி இருக்க? அவன் சொல்றான், என்னன்னே தெரில அங்கிள், எனக்கு பிடிக்கல அங்கிள், அதை பார்க்கறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் ரொம்ப அதை தப்பாக தான் நான் நினைக்கிறேன். நான் ஏசப்பாவுக்கு விரோதமாவது பாவம் பண்ற மாதிரி நினைக்கிறேன். இதனாலே எனக்கு தூக்கம் இல்லை அங்கு, இதனாலே என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க. ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தூண்டுது அங்கே, ஏதோ ஒன்று எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுது. எனக்கு மொபைல் அப்படியே எங்கள் அப்பாட்ட திருடி எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது.
பாத்ரூமுக்கு ஓடலான்னு தோணுது. எங்க அம்மாவை ஏமாத்தலாம், எங்க அப்பாவை ஏமாத்தி எப்படியாவது அதை பார்த்துடலான்னு என் மனசு அப்படியே பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவை உட்கார வச்சு பேசுறேன். பேசும்போது என்ன ஏன் அப்படின்னு அப்ப அவருடைய தகப்பனார் அழுறாரு. இல்ல இல்ல இல்ல, என் கேரக்டர் அப்படி இருந்துச்சு, என் கேரக்டர் அப்படி இருந்துச்சு, நான் தான் மாறணும், நான் தான் ஃபர்ஸ்ட் மாறணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போ சில நேரங்களிலே அம்மா அப்பாவுடைய அந்த ஸ்பிரிட் வந்து எங்க மூவ் ஆகும் அப்படின்னா அப்படியே பிள்ளைகளுக்குள்ள. இந்த தாயார் வந்து சில நேரத்தில் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்படுறாங்க, தள்ளி விடப்படுறாங்க பாருங்க. அவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறது சேஃப்டி இல்லை. அந்த வயசு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த 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 ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகும் பாருங்க. அவங்களுக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்னலாம் தோணுது. இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பனாக நம்ம பேசணும் நிறைய, ஆனால் பேச முடியாது. அதனால அதான் இந்த நெகேமியா ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்றேன். எப்படின்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாவம் செய்தது தாத்தா தான், பாவம் செய்தது அப்பா தான். ஆனா இந்த பிள்ளை என்ன ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் இவன் எதுவுமே பண்ணல, இவன் நீதிமான், இவங்க பிறந்ததுல இருந்து ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனா அவன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சோ அப்பாவுடைய பிளட் எனக்குள்ள இருக்குது, அதனால அந்த பாவத்துல யாருக்கும் உடமை இருக்குது, எனக்கும் உடமை இருக்கு. அதனால ரிஜெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நானும் அதற்கு காரணம் அப்படின்னு ஜெபம் பண்றேன். அப்ப வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. இன்னைக்கு நீங்க சிலுவையில அறைங்க, உங்க குணத்தை தயவு செய்து மாத்துங்க. நான் இப்படிதான் இருப்பேன்னு தயவு செய்து நீங்க நினைக்காதீங்க. அந்த குணம் நான் சொல்றேன், அது காயப்படுத்திடும். அது இப்ப தெரியாது, அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நான் இப்படிதான் இருப்பேன். சில ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 ஆணாதிக்கம் அப்படி இருக்கு பாருங்களேன். எங்க அப்பா எங்க அம்மாவை எப்படி வச்சிருந்தாங்க, எங்க அம்மா மாதிரி நீ உட்கார மாட்டியா, எங்க அம்மா மாதிரி நீ பண்ண மாட்டியா, அப்படிதான் பண்ணணும் நீ. எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, உங்க அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க பிரதர், அதுக்காக உங்க மனைவி அப்படி போட்டு நம்ம பண்ண முடியுமா? ஆண் ஆதிக்கத்தினால இல்லைன்னா பெண் ஆதிக்கத்தினால எல்லாம் எதையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, நிறைய பிள்ளைகள் வந்து தகப்பனார் தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பிடிச்சி அப்படியே பிசுக்கி வச்சிருப்பாங்க, அப்படியே அப்படியே வச்சிருப்பாங்க, கைக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. அவர் அந்த அம்மா வந்து போங்கயா அப்படின்னா அந்த ஐயா போவார், வாங்கிட்டு வாங்கயா அப்படின்னா வாங்கிட்டு வருவார், அப்படியே கை கட்டி அப்படியே அப்படி வச்சிருப்பாங்க சிலர். இந்த பிள்ளைங்க அதே கேரக்டரை போய் தன்னுடைய கணவனாரை வந்து அப்படி வைக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்குமா சொல்லுங்க? அது நடக்குமா? உங்க அம்மாவுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு, அதுக்காக உங்களுக்கு அப்படின்னா நான் எங்க அப்பா மாதிரி தான் வச்சு அப்படி வைக்க முடியுமா? அந்த கேரக்டர்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணா பத்தாது, உபவாசம் இருந்தா பத்தாது. எங்க சேஞ்ச் ஆகணும்னா என் குணம் மாறணும். பேதுரு நான் சொல்றேன் ஆண்டவரோட தான் இருந்தான், எல்லாத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி நான் தான். ஆனா எதை மட்டும் விடல, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பட்டயத்தை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியா வச்சிருந்தான். அது இதுவரைக்கும் ஆண்டவருக்கே தெரியல, கூட இருக்கிறவனுக்கே தெரியல. அவன் வந்து எங்கடா வச்சிருந்த நீ? அந்த சமயம் வரும்போது எடுத்தா மாறுங்க, பட்டயத்தை எடுத்து ஒரு போடு போடலான்னு நினைச்சான். ஆனா நான் நம்புறேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவது நல்லா போட்டிருப்பான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தா நல்லா போட்டிருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் போடுறது கூட எப்படிதான் ஆச்சு? நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செஞ்சா கூட விரோதமா பண்ணா நடக்கும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணீங்க உங்களுக்கு தான் ஆபத்து. தலையை கழுத்தை வெட்டணும்னு நினைப்பீங்க, காதை தான் வெட்டுவீங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும். நீ இத்தனை நாள் என் கூட இருந்து குணம் மட்டும் உனக்கு மாறல, ஏன்னா அந்த பழக்கம் மட்டும் உனக்கு போல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஆண்டவர் தொட்டார் அவனை, அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே எனக்கு ஒரு தப்பான கேரக்டர் எனக்குள்ள இருக்குது, நான் எல்லாத்துக்கும் அவசரப்படுவேன். ஆனா கர்த்தர் அவனை மன்னித்து திரும்பவும் கர்த்தர் பயன்படுத்து. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நான் எதை மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் அப்பா மாதிரி நல்ல குணம்லாம் இருக்கலாம், அம்மா மாதிரி நல்ல குணம்லாம் இருக்கலாம். ஆனா அம்மா மாதிரி கெட்ட குணம் எனக்குள்ள நீ செக் பண்ணுங்களேன், உங்களை யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு பாஸ்டர், நிறையவே இருக்கு. இல்லை நம்ம இயேசுவின் பிள்ளை. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு அம்மா அப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கா? நான் என் கேரக்டர் வயசுல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர்,
அதனால இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது யோசிச்சா, உங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க. என் குணம் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப நடக்கிற நிறைய கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய உடைவுகள் எல்லாம் வருது. இப்பதான் சமீப காலமா தான் நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வருது. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த ஜெனரேஷனுடைய மிஸ்ஸிங். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த 90 கிட்ஸ் இருக்கவங்க, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்பாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிதல், அப்படியே ரொம்ப அப்பா தலைவராக இருப்பாரு, அம்மா கீழே இருப்பாங்க, சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படி இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சமம். நீ சம்பாதிச்சா நான் சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போனா நான் வீட்டில் வேலை செய்கிறேன், அவ்வளோதான், என்ன முடிஞ்சிருச்சு. நீ மனுஷன் நான் மனுஷி, உனக்கு 2 கண் இருக்கு எனக்கு 2 கண் இருக்குது, உனக்கு 2 கால் இருக்கு எனக்கு 2 கால் இருக்குது, என்ன பெரிய வித்தியாசம்? என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு என்ன அப்படி இருக்குது? இந்த மாதிரி என் அம்மா அப்படி இல்லையே, என் குடும்பத்தில் யாருமே இல்லையே, நீ எனக்கு கீழ்ப்படிய மாட்டியா? அப்போ இந்த மாதிரி நல்ல பெற்றோர்களை பார்த்துட்டு வந்த பிள்ளைங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால தான் சில காரியங்கள் வருகிறது, அந்த குடும்பத்தில் உடைவு வருது. இந்த இளம் தம்பதிகளுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் உங்க அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து சமாளிச்சு, ஆரம்பத்தில் ஒரு 6-7 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். அந்த குடும்பத்தை கரெக்டான ஒரு வேலை அந்த வழியில கட்டி கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீ ஜெபத்துல உட்கார்ந்து அழுது கிருபையை கேட்டு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி வெற்றியா உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அதான் சவால். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி. அப்போ ஒரு மனைவியே உன்னால நடத்த முடியலையப்பா, ஒரு கணவனாலே உன்னை நடத்த முடியாது. என் கணவன் பைத்தியக்காரரு, என் மனைவி பைத்தியக்காரி அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம். அந்த பைத்தியக்காரிய திருத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த பைத்தியக்காரரை திருத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஏன் திருத்த முடியாது? உங்க ஜெபம் மாற்றும், உங்க முழங்கால் மாற்றும், உங்க மெதுவான பிரதி உத்தரம் மாற்றும், உங்க குணம் அவங்கள மாற்றும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. மாற்றணும், மாற்றணும். மாத்தினாதான் ஊழியம் செய்ய முடியும், மாத்தினாதான் சாட்சியா வாழ முடியும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மகிட்ட போராடுவாரு. நீ இறங்கி போறியான்னு கேட்பாரு. எல்லா இடத்துலையும் இறங்கி போறது இல்லை, வீட்டில் இறங்கி போகணும். அங்க மீசை முறுக்கிட்டெல்லாம் நிற்க முடியாது, அவ்வளோதான், அப்படிதான் போகணும். அதுதான் கர்த்தரிடத்துல இருக்கிற சவால். அந்த சிலர்லாம் அதை விளையாட்டா நினைச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் நான் என்னமோ நல்லது செஞ்சேன். இல்லை, சொந்த குடும்பத்தை கட்டி காக்கணும், அதை கிளியர் பண்ணணும், அதை ரெடி பண்ணணும். எப்படி இருந்தாலும் சரி, 1000 டைம் நீ தாழ்ந்து போக வேண்டியது இருந்தா கூட உண்மையா கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை அந்த இடத்துல தாழ்ந்து தான் போவாங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. அவங்கள நம்புவார் கர்த்தர். இன்னைக்கு உங்களை தெரியாது, ஆனா நாளைக்கு நீங்க இல்லாததை நினைச்சு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் வாழணும் நீங்க. அது சாதாரணம் இல்ல. ஒரு குடும்பத்தை கட்டி காத்து அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படியே விட்டு கொடுத்து கொண்டு போறது அப்படின்றது சுலபம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரிஸ்க். எல்லாமே அங்கதான் வெளிப்படுவாங்க. அங்க என்ன பண்ணணும்னா அப்படியே தரைமட்டமாய் மனைவிட்ட தானே தாழ்ந்து போறோம், கணவன்கிட்ட தானே தாழ்ந்து போறோம். குடும்ப சமாதானத்துக்கு வழியை பார்க்கணுமே தவிர நீயா நானான்னு பார்த்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்க குடும்பம் ஒன்னா வாழ்றதுன்றது பெரிய சவால் தான், முடியவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. எத்தனை கல்யாணம் பண்ண முடியும், எத்தனை வீட்டை கட்ட முடியும்? ஒருத்தர் ஒருத்தியோடைய வாழல அப்படின்னா ஊர்ல இருக்கிற யாரோட நம்மளால வாழ முடியாது. ஆமா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனைனால இல்லைன்னா அவருடைய கேரக்டர்னால அந்த மாதிரி மிஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மிஸ் ஆன சில குடும்பங்கள் இருக்குது, அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆனா என் குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய உங்க கணவனை, அதுவும் உங்களுடைய மனசை பொறுத்து தான் ஆண்டவர் சொல்றாரு. மனசை பொறுத்து தான். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்க முடியும் அப்படின்னா ஓகே, நீ வாழுப்பா, நீ வாழ் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. விபச்சார முகாந்திரத்தினாலே ஒழிய வேற ஒன்றுனாலும் தள்ளிவிட முடியாது. அவன் இன்னொரு பொண்ணை வச்சிருக்கிறான், இன்னொரு பையன் கூட இது பண்ணிட்டா, தவறான உறவு இருக்குது அவளுக்கு, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இல்லை நான் வாழ முடியாது அப்படின்னா சரி ஓகே, என்ன பண்றது? அப்படிப்பட்டவங்களோட ஒன்னால தொடர்ந்து வாழ முடியாது. ஆனா மற்ற மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்பி உன்னை கொடுத்துட்டாருன்னா அதை கட்டி காக்க வேண்டியது உங்க வேலை. நீங்க அப்படி முழங்கால் போட்டு உங்களை தாழ்த்துனீங்கன்னா உங்களால உங்க வீடு கட்டப்படும். நான் நம்புறேன் நிறைய பேர் அந்த மாதிரி வீட்டை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. எத்தனையோ கணவனார் மாறி இருக்கிறார், எத்தனையோ மனைவி மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்கள கர்த்தர் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். நம்மளை சாட்சியா நிறுத்த மாட்டாரா?
அதனால ஆண்டவரே என் குணம் உங்க குணம் மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்திடவே கூடாது. எங்க அம்மா மாதிரியோ எங்க அப்பா மாதிரியோ இல்லை, நான் இயேசு போல. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட அப்படி கம்மியா சொல்லி நான் முடிக்கிறேன். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்க போறோம். 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லெகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழியாக கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லெகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பனார் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். கவனிங்க, இந்த மனுஷனுக்கு யாருக்கும் செய்யாததா ஆண்டவர் செஞ்சாரு. ஆனா அதை ஏன் அவன் மிஸ் பண்ண அப்படின்னா, முதியோர் தனக்கு அனுபவம் உள்ளவங்க தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் தள்ளிட்டு யாருடைய வார்த்தையை கேட்டானாமா, தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டானா. நம்ம நிறைய பேர் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெரியவங்க சொல்ற, அனுபவம் உள்ளவங்க சொல்ற அந்த வார்த்தையை நிறைய பேர் நம்ம தட்டுறதுனால தான். வாலிப பிள்ளைங்களுக்கு, தம்பிகளுக்கு அதான் மூத்தோர் சொல்லுகிற வார்த்தை முன்னாடி என்ன பண்ணுமாமா, கசக்குமாமா, அது பின்னாடி தான் இனிக்கும். அதனால சில நேரத்தில் முன்னோர்கள் சொல்ற வார்த்தை, பெரியவங்க சொல்ற வார்த்தை நமக்கு கஷ்டமா கசப்பா இருந்தா கூட, நீதிமான் என் தலையில கொட்டுறது எனக்கு எண்ணெய் வார்த்தது போல. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. அனுபவம் உள்ளவங்க, தேவனோட நடக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தாழ்ந்து போகணும்னு சொன்னாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க எப்பவும் உங்களுடைய வெறிய தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது, உங்க கோபத்தை அடக்கிறவங்களா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உண்மையா நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்க உங்க கோபத்தை தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது. நீ வா நான் பார்த்துக்கிறேன் கூடாது, நீ அங்க சமாதானமா இருன்னு சொல்லணும். புரியுதுல? நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிரு, நான் பின்னாடி வர்றேன் இருக்க கூடாது. நீ எல்லாம் ஏங்கம்மா அங்க போற, கத்திர தேடுவோமா, அப்படி சொல்றவங்களா இருக்கணும். சில அப்பா அம்மாங்களே அப்படி இருக்கிறாங்க. நிறைய பண்ணிட்டானா, கை வச்சுட்டானா, வா போலாம், அவனை பிடிச்சி ஒரு 9 நாள் ஜெயில போட்டாதான் அவன் கதைக்கு வருவான் அப்படின்னா கோபத்தை தூண்டி நீ போ, அப்படியே மகளிருக்கு போயேன். எதுக்காமா? மகளிருக்கு போயேன் அப்படின்னா. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, மகளிருக்கு போனா ஜெயம்ன்றனா உலகத்துல இருக்கிறவன் எங்க போனாலும் ஜெயம் கிடைக்கும். ஹலோ, அவன் மகளிருக்கு போனாலும் ஜெயம் கிடைக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயம் கிடைக்கும். ஆனா நீங்க மகளிருக்கு போனாலும் ஜெயம் கிடைக்காது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஜெயம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பொய் சொல்றதுக்கு அப்படி ஒருவேளை சொன்னாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்லுவீங்க, அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்க. மனசாட்சி குத்தும். இதுவே பெரிய பாவம். நான் சொல்றேன், அந்த கேஸை உங்களால நடத்த, நீங்க எதுக்கு போய் நடத்த முடியாத கேஸை போய் போடுறீங்க? எத்தனை நாள் கேஸ் போட்டு போவீங்க? ஒரு நாள் கேஸை போட்டு வந்துருவீங்களா? அடுத்த வாரம் சர்ச்சில் ஆண்டவர் பேசுவார், நான் உனக்காக வழக்காடுவேன் அப்படின்னு பேசுவார்னு வைங்களேன். நீ ஏன் வழக்காடுற? நீ மன்னிச்சிரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. அடுத்த நாள் வக்கீலுக்கு முன்னாடி போயிருக்கு, நாளைக்கு வாய்தா வருது, நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னும் போது, இல்லை சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் என் கூட பேசினாரு, இந்த ஆண்டவர் பேசினாரு, ஆட்டுக்குட்டி பேசினாருலாம் வக்கீல் கேட்க மாட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அராஜகமா எதுலையுமே என்ன பண்ண முடியாது, போய் ஜெயிக்க மாட்டோம். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இதை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க இருந்தா அராஜகமா போய் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, அராஜகமா போய் ஜெயிக்க மாட்டீங்க, கோபமா போய் ஜெயிக்க மாட்டீங்க,
கேஸ் கொடுத்து நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, வக்கீல்கிட்ட போய் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஏதோ உங்கள் பேரில் ஒரு நியாயமா இருக்கிற ஒரு சொத்து, ஒரு பணம், இந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்கள் உங்களுடைய காரியங்களை வாங்குறதற்காக நீங்க போய் நிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா சில காரியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரிடத்துல தான் நிக்கணும் அப்படின்னா கர்த்தரிடத்திலே தான் நிக்கணும், ஆண்டவரிடத்துல தான் போய் நிக்கணும். நமக்கு வழக்காடுகிற நியாயாதிபதி யாருன்னா அவர் தான் வழக்காடுவார். அவரை விட வக்கீல், பெரிய வக்கீல் யார் இருக்கா? அவரை விட பெரிய போலீஸ்காரர் யார் இருக்கா? அவர் ஒருவரே எல்லா ஜட்ஜுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அவர் தான். அவர் நினைச்சாருன்னா உன் சத்ருக்கள் இல்லாமல் போவார்கள். அவர் நினைத்தாரே ஆனால் உன் சத்ருக்களை கர்த்தர் உன்னை விட்டு துரத்திடுவாரு. அவர் நினைச்சாருன்னா நான் நம்புறேன், அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா! சீயோன் தேசத்து ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரா? ஆமென் சொல்லுங்க. அப்போ சில நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆலோசனை சொல்றவங்க நம்மளை என்ன படுத்தக்கூடாதுன்னா வேகப்படுத்துறவங்களா போகும். சொல்லுவாங்க, நீ எதுக்கும் போய் ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டுக்கு உட்கார்ந்துட்டு வா, அப்பதான் உன் கணவனாருக்கு ஒரு அருமை தெரியும். நீ ஒரு 7 நாள் அனுப்பி விடு, அப்பதான் அருமை தெரியும். இந்த மாதிரி உங்க கோபத்தை அப்படியே திருகாணி வச்சு திருகி ஏத்தி 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 விடுறாங்கல்ல. நான் நம்புறேன் இப்படி இருக்கிறவங்க சரியான ஆலோசனைக்காரர்கள் கேட்கல. தாவீதோடையும் இருந்தாங்க. தாவீது சிங்க கபில கொண்டு பின்னாடி இருந்தவங்க அப்படியே ஸ்க்ரூ ஏத்துறாங்க. ஆண்டவர் இது யார் கொடுத்த வாய்ப்பாமா? ஆமா, நிறைய பேர் கண்ணை மூடிட்டு இப்படி வர சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மகளே, உன் சிறுமையை ஆண்டவர் பார்த்துட்டாரு, நீ எழுந்து போ, போராடு, நீ வெற்றி அடைவாய். கையில ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போ, பினகாசை போல போ அப்படின்னு சொன்ன. கண்ணை மூடிட்டு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் உடனே ஐயோ ஆண்டவர் எனக்கு பினகாசனுடைய அபிஷேகத்தை கொடுத்துறாரு அப்படின்னு கத்தியை தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கதை குழப்பமா மாறிடும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் துரத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உங்களுக்கு விரோதமாய் வருகிறது அந்த மனுஷன் அல்ல, அந்த மனுஷனுக்குள்ள புகுந்து சத்துரு வேலை செய்யறான். நீங்க சத்துருவை தான் எதிர்க்கணுமே தவிர அந்த மனுஷனை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு அந்த மனுஷனை விட்டு போகும்போது ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் என்கிறதை நிரூபிப்பார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவன் கிடையாது, திட்டுனவங்க அவங்க கிடையாது, ஏசுனவங்க அவங்க கிடையாது. பிசாசு பின்னாடி இருந்து நிம்மதியா விடுமா? அது வளர விடுமா? உங்களை சீண்டி பார்க்கும். நீங்க உடனே அடையாளம் கண்டு கொள்ளணும். ஏய் பொல்லாத ஆவியே, மனைவிக்கு முகத்தை பார்த்து தங்கமேன்னு சொல்லணும், ஆனா பின்னாடி சொல்லணும் பொல்லாத பிசாசே அவளை விட்டு வெளியே போ அப்படின்னு. கணவனை பார்த்து பேசும்போது ஐயா, என் தகப்பனே, என் கணவனே, என் அத்தா அப்படின்னு சொல்லணும். ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும், பொல்லாத ஆவியே, அந்த முரட்டாட்டத்தின் ஆவியே, என் கணவனாரை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே, அப்படியே உள்ளுக்குள்ள நீ சொல்லணும். வெளியே சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அது 7 மடங்கு பலத்தோட வந்து திரும்ப உங்களை அட்டாக் பண்ணிடும். நீங்க அந்த மாதிரி சொல்லிடாதீங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான். என் கணவனார் திட்டும் போது இயேசுவின் நாமத்தினால முரட்டாட்டம் அந்த ஆவியை வெளியே போனா அவ்வளோ ஒரே பலார்னு ஒன்று கொடுத்து நீ யார்கிட்ட என்கிட்ட பிசாசுக்குன்றியா அப்படின்ற மாதிரி சண்டை ஆயிர போகுது. அதனால யாருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும்னா நம்மளை ரொம்ப வேகப்படுத்துறவங்க கிடையாது, நம்மை சமாதானமாய் நடத்துகிறவர். அப்போ இங்க கொழுந்து விட்டு எரியுது. ஏற்கனவே இவங்க பெரிய பிளான் என்னன்னா, ஒருத்தன் இந்த நம்ம சாலோமனுக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறார், ரெகோபெயாம். அவர் இவனால துரத்தப்பட்டு பல மாதங்களாக வருஷங்களாக தனியா இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை கூப்பிட்டாங்க பாருங்க. இவர் இறந்து போன உடனே அவன் பையன் தான் அடுத்து அரசாட்சி பண்ண வர்றான், நீ கிளம்பி வந்துரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஒரு கூட்டம் அப்படி இருக்கும், நமக்கு எதிராய் திரும்புறது மாதிரி ஆட்களை சேர்த்து அந்த மாதிரி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்த உடனே இப்போவாது இந்த மனுஷன் சுதாகரிக்க வேண்டாமா? சரி, இவங்க எல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் சாஃப்டா பேசி இவங்களை அனுப்பணும்னு வராம முதியோர்கள் சொல்றாங்க, இல்லப்பா உண்மைதான், உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு, நீ கொஞ்சம் ஞானமா போ, கொஞ்சம் தாழ்ந்து போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும். அவனு கேட்கல, எடுத்த தட்டால் புடி அட்டால் புடி, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா? கூட இருக்கிற நண்பர்கள் சில நேரத்தில் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எப்படி சொல்றான் பாருங்க. நீ சொல்லு அவன்கிட்ட போய், எங்க அப்பாவுடைய இடுப்பும் என் சுண்டு வரலும், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எங்க அப்பாவுடைய இடுப்பும் என் சுண்டு வரலும் ஒண்ணு, எங்க அப்பா உன்னை சவுத்துக்குனால தண்டிச்சாரு, நான் உன்னை அந்த வெறி அதான் கூட இருக்கிற நண்பர்கள் வெறியை ஏத்துவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட பழக்கம் வைக்காதீங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நிக்காதீங்க, அவன் உங்களை சீக்கிரமா குழியில தள்ளுவான். கோபப்படுத்துறவன் நமக்கு வேண்டவே வேண்டாம்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானம் பண்ற அம்மா பாக்கியவான், சமாதானம் பண்ற அப்பா பாக்கியவான், சமாதானம் பண்ற எல்லாருமே பாக்கியவான்கள். ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதுல நம்ம என்னதான் பண்ண பார்க்கணும்? வெட்டி விடு, வெட்டி விடுன்ற கூடாது. நம்ம நிறைய வெட்டி விடுவாங்க. சண்டை நடந்துச்சுனாலே உடனே என்ன பண்ணிடணுமாமா? ஆமா, இவர் நட்டின மரம் இவர் வெட்டி விடுவாரு. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, வெட்டி விடு, வெட்டி விடு. அம்மா பார்த்து சொல்லுவாங்க பையனை பார்த்து, இப்படி பண்றலாம், வெட்டி விடு. நமக்கு இன்னொன்று பார்த்தல, எத்தனை வெட்டி விடுவாப்பா நீ, எத்தனை வெட்டி விடுவா? ஒரு களையே வெட்டி விட்ட நிலைமை பாரு போய், அப்பதான் தெரியும் வெட்டி விட்டனுடைய நிலைமை எல்லாம் என்ன நிலைமைன்னு. இந்த வெட்டி விடுறது, நறுக்கி போடுறது, துரத்திடுறது, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா சமாதானம். சரி, கொஞ்சம் பொறுத்து போப்பா, ஜெபம் பண்ணுப்பா, கொஞ்ச நாள் அமைதியா இருப்பா, ஜெபம் பண்ணிட்டே இரு, கர்த்தர் மாறி காரியங்களை மாய்க்க பண்ணுவார். நீ பொறுத்திரு என் மகளே, நீ பொறுத்திரு, கர்த்தரே உனக்காக வழக்காடுவார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு நான் நல்ல மனிதர்களை எனக்கு ஆலோசனை சொல்லணும். சொல்லுங்க முழு பலத்தோடு. கெட்ட மனுஷங்கள்ட்ட நாங்கள் போகக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கிற பேர்ல கூட அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். நான் சொல்றேன், அவங்கள்ட்ட கூட என் காலு போகக்கூடாதுப்பா. அவங்கள விட்டு என்னை பிரிச்சிருங்க, அவங்கள விட்டு என்னை எடுத்துருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ கெட்ட ஆலோசனையை சொல்லுகிறவங்க எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்க வந்துடவே கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்ப்பா. ஒரு மனுஷன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருந்து அவனை தவறாய் நடத்துகிறார், ஒரு மனுஷன் தவறா நடத்துகிறான் அப்படின்ற ஒவ்வொரு பெற்றோரும் கையை உயர்த்தி ஜெபிக்கலாம். இயேசுவே, தவறான ஆலோசனைக்கு எங்க பிள்ளைங்க இடம் கொடுக்க கூடாது. தவறான ஆலோசனையில என் பிள்ளைங்க போக கூடாதுப்பா. எங்க பிள்ளைங்களை யாரும் மாற்றக்கூடாது. என் பிள்ளைகளை யாரும் எதிராய் திரும்ப பண்ண கூடாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, அப்படிப்பட்ட சன்பல்லாத்து, தொபியா, அப்படிப்பட்டவருடைய எண்ணங்களை கர்த்தர் தாறுமாறாக்குவீராக ராஜா. அப்படிப்பட்ட யோவாப் எங்க பிள்ளைகளுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு யோவாப் எங்க பிள்ளைகளோட பழக கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்க மகனோட பழக கூடாது, எங்கள் மகளோட பழக கூடாது. தவறான ஆலோசனையை கொடுக்கிற யாரும் எங்க பிள்ளைங்க பக்கத்துல வரக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதுனுடைய மகன் அப்சலோம் கிட்ட யோவாப் என்கிற ஒரு மனுஷன் அழகா பேசி, வஞ்சகமா பேசி, கடைசியில் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாவே எழும்புறது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அப்பா கூடயே இருக்கிறவன், அப்பா கூட சாப்பிட்றவன், அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், ஆனா தன்னுடைய மகனிடத்துல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து அப்பாவுக்கு நேராகவே திசை திருப்பி வச்சுட்டான். அப்பிள்ளைங்க யோசிக்கணும், அப்பாங்க யோசிக்கணும். சில நேரத்தில் கணவனுக்கு விரோதமா மனைவியை ஏவி விடுவாங்க, மனைவிக்கு விரோதமா கணவனாரை ஏவி விடுவாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா அம்மா அப்பாவை ஏவி விடுவாங்க, அம்மா அப்பாவுக்கு விரோதமா பிள்ளைகளை ஏவி விடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடந்த நாட்களிலே நாகர்கோயிலே ஒரு பையன், தன்னுடைய அப்பா பாஸ்டர், கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிங்க, கொடுமை இதெல்லாம் வரக்கூடாது. தன்னுடைய தகப்பனார் பாஸ்டர், அவர் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் தான் அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனா பையனுக்கு அந்த அப்பா அந்த உரிமை கொடுக்கலன்றதுக்காக அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா, எங்க அப்பா சர்ச்சை நடத்தக்கூடாது, நான் தான் சர்ச்சை நடத்தணும். எப்படி இருக்கு பாருங்களேன், எப்படி கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அதுக்கு ஒரு 10 பேர் அவனுக்கு பின்னாடி சேர்ந்து, உங்க அப்பா இப்படியே இருந்தா அவன்கிட்ட கொடுக்க மாட்டாரு, நீ எத்தனை நாள் அமைதியா இருப்ப, எத்தனை நாள் நீ பிரசங்கம் பண்ணாம இருப்ப, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உங்க அப்பாவுக்கு தான் இத்தனை வயசாச்சு, அவர் சொல்றது ஒண்ணுமே புரியல, ஆனா அவர் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படியே பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் எல்லாம் போயிடுவாங்க, நீ அந்த சர்ச்சை நடத்த முடியாது, உன் கையில கொடுக்கும்போது அப்ப ஒரு ஆத்மாவும் இருக்க மாட்டாங்க. இப்படியே அவனை பின்னாடி இருந்து ஸ்க்ரூ பண்ணி 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 இவன் அவங்க அப்பாவுக்கு பின்னாடி எழும்பி நிற்கிறான். ஏன்னா உனக்கு அப்பாவுக்கு ஊழியத்தை பண்ணா நீ வெளியே போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாமேப்பா, நீ முன்னேறலாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எழும்பி நின்று கேஸ் கொடுத்து எங்க அப்பா வெளியே தள்ளுங்க. எப்படி இருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகள் ஜாக்கிரதை, உங்க பிள்ளைகள் ஜாக்கிரதை, ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்க மனசு விட்டு சிலர்கிட்ட எல்லாம் உங்க விஷயத்தை சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல தவறான ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே, ஒரு பாப்பா, ரொம்ப அழகான ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, பக்கத்து வீட்டில் குடி போன அம்மா உன் கதை என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு.
நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை நேசித்தேன், அந்த பையனை வேண்டான்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுடைய அனுபவத்தை சொல்லுது. எனக்கும் இப்படி தான் நடந்துருச்சு. ஆனால் நான் ஒரு 5 வருஷம் தாண்டின உடனே இவரை விட்டுட்டு அந்த மனுஷன்ட்டே போய் சேர்ந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நேசிச்சவங்க இல்லை. இந்த பிள்ளைய மாற்றி கடைசியில் அந்த நேசிச்ச அந்த பையன்ட்டே அனுப்பி விட்டுருச்சு பாருங்க. உண்மை நடந்த சம்பவம், அனுப்பி விட்டுச்சு. அது அப்படியே கதறாங்க அந்த பையன், அந்த குடும்பம். என்னன்னு கேட்டால் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க அதை ஸ்க்ரூ பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளை, வாலிப தங்கச்சி, மிஸ் ஆயிராத, யாரும் சொல்றது கேட்காத. நமக்கு ஆலோசனை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படிப்பட்டவங்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் விலக்குவாராக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவாராக. ஹல்லேலூயா, ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஹல்லேலூயா, அந்த மனுஷன் இப்பொழுது கடந்து போவானாக. ஹல்லேலூயா. அந்த யோவாபினுடைய ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இல்பொருள் ஆகட்டும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க மகளுக்காக மகனுக்காக ஜெபிங்க. உங்க ஸ்தானத்தை இழக்க பண்றதுக்கு உங்களை வழி நடத்துவாங்க, உங்களை ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன, உங்களை கடைசில குழியில தள்ளிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத ஆலோசனையை சொல்லுகிற நபர்களை எங்கள் குடும்பத்தை விட்டு. இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த 21வது நாள், இந்த ஃபைனல் டேல ஜெபம் பண்ணுங்க சகோதரனே. நம்ம ஞானமா இருக்க மாட்டோம். திடீர்னு நமக்கு பிடிச்சது மாதிரி வந்து பேசுவாங்க, நமக்கு இஷ்டமா வந்து பேசுவாங்க. ஐயோ, நமக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமா பேசுவாங்க. நம்ம நம்பிடக்கூடாது. கையை உயர்த்தி, இயேசுவே பொல்லாத ஆலோசனை கொடுக்கிற கூட்டத்தை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும் என்று ஜெபிங்கள். சத்தமா உங்க பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிங்க. அப்பா, எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய பிள்ளைகள் சிதறாதபடிக்கு, தவறான ஆலோசனையை வழி நடத்துகிற மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளிடத்திலே வராதபடி கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை தருவீராக ராஜா. நன்றி, 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 நன்றி. நல்ல ஆலோசகர்கள், கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறவர்கள் எங்கள் பிள்ளைகளை நடத்தினால் போதும், நடத்தினால் போதும். நம்முடைய குடும்பத்தில் ஊழியக்காரங்கள்ட்ட கூட நீங்க கவனமா இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஊழியக்காரங்கள்ட்ட கூட கவனமா இருக்கணும். சில நேரத்தில் ஊழியக்காரங்கன்ற போர்வையில வர்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா தப்பா அப்படி நடத்திடுவாங்க. ஐயோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உலகம் பொல்லாத உலகம். எல்லா ஊழியர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சரியா செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் குறை சொல்லலை, ஆனா அப்படி இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாதத இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் யாருக்கும் செய்யாதத. சோ முதல் நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். முதல் நாள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவதற்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான முடிவு. நன்றாய் கரங்களை மேல தட்டி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய். ஹல்லேலூயா. நான்காவது நாள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதுவரை கண்டதல்ல, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஐந்தாவது நாள் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். நன்றாய் கரங்களை தட்டி ஐந்தாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி. ஆறாவது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நன்றாய் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஏழாவது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நன்றாய் கரங்களை தட்டி, நான் உனக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எட்டாவது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நீ வெட்கப்பட்ட இடத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நீ தலை குனிந்த இடத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உன் கழுத்திலே இருக்கிற நுகம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் முறிப்பாராக.
ஆமென் சொல்லலாம். 9வது நாள் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீங்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும்படியாய் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இந்த 21 நாளிலே கர்த்தர் பேசினார், நான் உன்னை பலப்படுத்துவேன். 10வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன். நன்றாய் கரங்களை தட்டி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 11வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், அது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால். கரங்களை தட்டி, உங்களுக்கு முன்பாக இருக்கிற மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அந்த காரியம் தேவனால் நடக்கும். மனிதர்கள் கைவிட்ட காரியத்தை என் கர்த்தர் உங்களுக்கு நிலைப்படுத்த போகிறார். ஆமென். 12வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. நல்ல கரங்களை தட்டி அது அப்படியே ஆம் என்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. 13வது நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்கள் கையோடு சேர்ந்து என் கர்த்தருடைய கை இருக்க போகிறது. இனி நீங்கள் தனியாக அல்ல, உங்களோடு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆமென். 14வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் இருளை வெளிச்சமாக்குவேன். உன் இருளை வெளிச்சமாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். 15வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. நல்ல கரங்களை தட்டி, தகப்பனை போல இறங்குகிற கர்த்தர். ஆமென். 16வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னை மகிமைப்படுத்தவும் பல. கரங்களை தட்டும் போதே, விசுவாசத்தோட கரங்களை தட்டும் போது அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஹல்லேலூயா. 11வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய விசுவாசத்தின் பரீட்சையும் பொறுமையும் நான் அறிந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 18வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், இதோ உனக்கென்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் ஒன்றை வைத்திருப்பாரே, ஆனால் நமக்காக விசேஷமான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்காராமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். 19வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், யோசனையிலே அவர் பெரியவரும் செயல்களிலே, ஹல்லேலூயா, செயல்களிலே அவர் வல்லவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 20வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், அவர் ஒருவரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. 21வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்படியே எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி கொண்டே எழும்பி நிற்கலாம். கர்த்தர் பெரியவர், வாக்கு பண்ணினவர். அவர் ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்ற போகிறார். எனக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். திருச்சபையிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஆன்லைன் மூலமாய் 10,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் ஆன்லைன் மூலமாய் இந்த ஜெபத்திலே உபவாசத்தோடு கலந்து கொண்டீர்கள். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு ஊழியக்காரனாய் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கர்த்தர் இந்த 21 நாட்களும் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலும் உங்கள் சன்னதியின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக. கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நீர் எங்களோடு கூட இரும். மறுபடியும் நாங்க எல்லாரும் ஒருத்தருடைய முகத்தை சந்தோஷமா பார்க்கணும். இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப வெற்றியா இருக்கணும்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு வெற்றி சிறந்தார். ஆமென்.